அத்தை, ஆ? உங்களையும் யமுனாவையும் நான் வீட்டுல விட்டு வரவா? என்னத்துக்கு தம்பி? இங்க இம்புட்டு வேலை இருக்கும்போது நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன்? ரொம்ப நேரம் ஆகுது அத்தை, நீங்க போய் தூங்குங்க. ஆமாமா, நீ கிளம்பி வீட்டுக்கு போ. அவர் முதல்ல உன்னை வீட்டுல விட்டுட்டு வந்து அப்புறம் வந்து யமுனாவை கூட்டிட்டு போட்டோம். அப்ப நீ வீட்டுக்கு வரலையாக்கா? இங்க பாருடி, நாங்க வேலையை முடிக்க லேட் ஆகும். பக்கத்துல கடையெல்லாம் மூடிட்டாங்களே, ஒத்தையில 2 பேரும் இருப்பீங்களா? என்னம்மா கேள்வி இது? இருக்கிறதுக்கு என்ன? அம்மாவை மாமா கொண்டு போய் விட போகுது. நான் உன் கூட இருப்பேன். என்ன விட போகும்போது நீ தனியாலக்கா இருப்ப? பயமா இருக்காதா? ம், இத நான் யோசிக்கவே இல்லையே. விட்டுட்டு வர எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஏன் தம்பி, ஆட்டோ எல்லாம் கிடைக்குமா? எல்லாருமே வீட்டுக்கு போயிடலாம், காலையில வந்து பாத்துக்கலாம். இப்ப என்ன? மா, இங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாள் தூங்காம இருந்தாதான் எல்லா வேலையும் முடிக்க முடியும். என்னம்மா நடக்குது? என்ன நடக்குது? உங்களை தான் கேக்குறேன். என்னாச்சு சார்? மணி என்னாச்சு இப்ப? சார் 11:15 சார். ஏய், எனக்கு மணி பார்க்க தெரியாதா? இன்னும் என் கடை மூடல சார். வேலை இருக்கு சார். 10 மணிக்கு கடையை மூடணும்னு தெரியாதா உங்களுக்கு? என்ன இத்தனை பொம்பளை ஆளுங்க நிக்கிறாங்க? எல்லாரும் ஒரு குடும்பம் தான் சார். ஆமா சார். அவங்க என் அத்தை, அவங்க என் ஒய்ஃப், இவங்க ஒய்ஃபோட தங்கச்சி. குடும்பமா இந்நேரத்துக்கு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு அர்ஜென்ட் ஆர்டர் இருந்தது, அத நாளைக்கு கொடுக்க சொல்லிருக்காங்க. அதான் நைட் உட்கார்ந்து முடிச்சிடலான்னு. ஊருக்கு புதுசா? ஆமா சார், இப்பதான் வந்து கடை போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? கொடைக்கானல் சார். அருமையான ஊரை விட்டுட்டு இங்க பொழைக்க வந்தீங்களா? இங்க பாருப்பா, 10 மணிக்கு மேல கடையை திறந்து வைக்க கூடாது. கடையை அடைச்சிட்டு கிளம்புங்க. ஏதோ ஒரு வாட்டி தெரியாம செஞ்சிட்டீங்கன்னு இன்னைக்கு நான் விடுறேன். சாரி சார். இப்ப போயிட்டு திரும்ப ரவுண்ட்ஸ் வருவேன். அதுக்குள்ள கடையை மூடிட்டு எல்லாரும் கிளம்பி இருக்கணும், புரியுதா? சரி சார்.